வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அட்டாக் செய்யும் பாஜக, மிரண்டு போன தாவேகா, விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு எண்டு காடு. பிஜேபி, டிவிகே. இந்த 2 மாதங்களில் தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருப்பதால் தேர்தல் ஆணையமும் மாநில கட்சிகளும் முழு வீச்சில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தான் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு கரூரில் தாவேகா சார்பில் நடந்த பரப்புரையில் எதிர்பாராத விதமாக 41 உயிர்கள் ஏற்பட்டது. நாட்டையே உலுக்கியது. இந்த வழக்கை விசாரிக்க தமிழக அரசு தனிநபர் குழு அமைத்த நிலையில் இதனை தாவேகா தரப்பு ஏற்கவில்லை. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என தாவேகா தரப்பினர் மனு அளித்ததால் இது மத்திய அரசின் கைக்கு சென்றது. விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறி வரும் நிலையில் அவருக்கு பெருகும் ஆதரவை கண்டு பாஜக அவரை கூட்டணியில் சேர்க்க முயற்சித்து மட்டுமில்லாமல் கரூர் விவகாரத்தில் அவருக்கு துணையாக நின்றது. ஆனால் அப்போதும் கூட விஜய் பாஜகவுடன் கூட்டணி சேர மறுத்துவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த பாஜக விஜய் நேரடியாக விமர்சிக்க ஆரம்பித்து இந்த நிலையில்தான் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் ஜனவரி 9ஆம் தேதி திரைக்கு வரவிருந்த நிலையில் சென்சார் போர்டு வழங்காததன் காரணமாக படம் திரையரங்குக்கு வரவில்லை. கரூர் வழக்கும் தணிக்கை வாரியமும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதால் இதனை வைத்து விஜயிடம் அரசியல் ஆதாயம் பார்த்து விடலாம் என்று பாஜகவும் தீட்டிக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தாவேகாவை சேர்ந்த யாரும் பாஜகவை விமர்சிக்காதது பாஜக மேலுள்ள பயத்தினால்தான் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று யாருக்கும் புலப்படவில்லை. தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும்? தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.